ஹலோ கருவை மணி மெமரியல் ப்ரோ உங்களை இங்கே கூப்பிட்றாங்க ப்ரோ. அந்த கிரவுண்டு கூப்பிட்றாங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போங்க ப்ரோ. கருவை மணி மெமரியல் சீக்கிரமா போங்க ப்ரோ. The countdown starts here. 3, 2, 1. Let's play. That's for catch. Lovely taken. What a dive catch இங்க. வடபம்பட்டி பிரபு எந்த ரன்னையும் பதிவு பண்ணாம கோல்டன் டக் அப்படின்ற முறையில் தன்னோட விக்கெட்டை லூஸ் பண்ணி வெளியே போறாரு. திருப்பத்தூர் ஏசிசி பாட்சாவுடைய ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இத்ரிஸ் நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. குரு வெல் போல், குட் ஸ்டார்ட். What a catch. Superb catch. Lovely taken. மீண்டும் ஒரு விக்கெட். எந்த ரன் கணக்கையும் ஓபன் பண்ணாம பேக் டு பேக் விக்கெட் லூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இங்க திருப்பத்தூர் ஏசிசி பாட்சா. போன மேட்ச் சோலியோ சிவா வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க, இங்க குரு வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க. அது சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். பேக் டு பேக் விக்கெட்ஸ் பறி போயிருக்கு. சூப்பர் ஸ்டார்ட் இங்க குரு. ஸ்விங் அண்ட் மிஸ். ஒரு டைரக்ட் ரன் அவுட். என்ன நடக்குது இங்க? மூணாவது விக்கெட் லூஸ் பண்றாங்க. இந்த முறை எந்த பேலையும் சந்திக்காம ரமேஷ் ஓபனிங் பேட்ஸ்மேன் உள்ள வந்த ரமேஷ் நான் செகண்ட்ல இருந்து தன்னோட விக்கெட் லூஸ் பண்ணி வெளியே போறாரு. கொஞ்சம் அவசரப்பட்டாருன்னு தோணுது. காலே இல்ல, கால் கொடுக்கவே இல்ல. நல்ல ஒரு வேலைப்பாடு அப்படின்னு சொல்லாங்க. மாலையீடு கார்த்தி துரிதமா வேலை பார்த்தாரு. வெரி க்ளோஸ் டு ஸ்டம்ப்ஸ், சாரி வெரி க்ளோஸ் டு கிரீஸ். கொஞ்சம் க்ளோஸா இருந்துச்சு. எந்த ரன்னையும் பதிவு பண்ணாம மூணாவது விக்கெட் லூஸ் பண்றாங்க இங்க திருப்பத்தூர் ஏசிசி பாட்சா. இந்த டோர்னமெண்ட்ல முதல் முறையா எந்த ரன்னை ஓபன் பண்ணாம 3 விக்கெட் இழக்கக்கூடிய அணியாக இருந்திருக்காங்க. ஐயோ கேட்ச் டிராப்புங்க. கேட்சா? ஆமாங்க, கேட்ச் டிராப் இங்க பழனி இந்த கேட்ச பிடிச்சிருந்தா 3 விக்கெட் மெயின்டைனா இருந்திருக்கும். 4 விக்கெட் லூஸ் பண்ணிருப்பாங்க. பார்க்கலாம் கனகதிர் அவருக்கு கேட்ச் டிராப் பண்ணனால எந்த அளவுக்கு ஒரு பேட்ல ஸ்கோர் கொண்டு வந்து கொடுக்குறாரு அப்படின்னு. ஒரு ஓவர் முடிவில் ஸ்கோர் 1, 3 விக்கெட் இழந்து திருப்பத்தூர் ஏசிசி பாட்சா. ஃபுல் பேஸ் டாஸ் மிஸ் பண்ணிருக்காங்க இங்க. வச்சிருக்க வேண்டிய பந்து குட் ஷாட் பாட்டம் ஆஃப் த பேட்ல. முதல் முறையா நறுக்குன்னு பட்டு ஒரு பவுண்டரி வந்திருக்குன்னு சொல்ல கனகதிர் பேட்ல இருந்து. இந்த பவுண்டரியோட செகண்ட் அண்ட் லாஸ்ட் பவர் பிளேயர் முடிவுக்கு வருது. 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் 7, 3 விக்கெட் இழந்து போயிருந்தாலும் 2 பவர் பிளேயர் முடிவில் பால் டு பாலே ஆட முடியாத அளவுக்கு ரிஸ்ட்ரிக்ட் பண்ணி போட்டிருக்காங்க. அதுக்கு காரணம் இயர்லியரா வந்து அந்த 3 விக்கெட் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ். ஸோ கண்டிப்பா இங்க இருந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க ஏசிசி பாட்சா. சான்ஸ் ஃபார் நல்ல டேக்கன். 4வது விக்கெட் லூஸ் பண்றாங்க இங்க. பேக்ஃபுட்ல போய் ஆடுற அளவுக்கு டைமிங் இல்ல. நல்ல ஒரு வேகம், அதே நேரத்துல லெக்கட் வேரியேஷன். ஹேண்டில் கிட்ட பட்டுருச்சு. சோ அதன் காரணமா இந்த ஸ்டெம்ஸ்ல இருந்து நல்ல ஒரு விக்கெட், நல்ல ஒரு கேட்ச் கவி. ஆஹா, ஒன் மோர் விக்கெட் இஸ் கான். சோ ஃபுல் பேஸ்ல ஒரு ஃபுல் டாஸ். சுவிட்சுக்கான டைமிங் பத்தல, எங்கேயோ பட்டு திருப்பி ஸ்டெம்ப்ல வந்து விழுந்துருச்சு. ஹார்ட் லக். அந்த வேகத்துல நடைய கட்டுறாரு இங்க மாஸ்டர் ஆகாஷ். நேரா ஸ்டெம்ப்ல தான், எதுலயுமே படல. ஒரு ஃப்ரீ ஸ்விங் பாஸா போயிட்டு இருக்கு பாலாங்க. சான்ஸ் ஃபார் பவுண்டரி. ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு பவுண்டரி வந்திருக்கு. ஆறுதலான 4 அப்படின்னு சொல்லலாம். 10 ஓட்டங்கள் கலந்துருக்காங்க இங்க திருப்பத்தூர் ஏசிசி பாட்சா. வெல் போல். மீண்டும் ஒரு லெக்கெட் வேரியேஷன். சோ டாட் பால் 2 and this over. 3 ஓவர் முடிவுல ஸ்கோர் 13, 5 விக்கெட் இழந்து. குட் ஷாட். சுவிட்சுக்கான ட்ரை சரியா படல, ஒரு விசிட். நல்ல ஓவர் போட்டு முடிச்சிருக்கான்னு சொல்லாங்க மாயக்கண்ணன் வித்அவுட் எனி பவுண்டரிஸ். இந்த ஓவர் முடிவுக்கு வருது. 4 ஓவர் முடிவுல ஸ்கோர் 18, 5 விக்கெட் இழந்து. 18 for 5 at the end of 4 overs. வெல் போல். ஒரு ஆஃப் கட்டர் வேரியேஷன், இங்க ஒரு மிஸ்ஃபீல்ட். அதன் காரணமாக இங்கே ஓடி எடுக்கப்பட்ட 2 ஓட்டங்கள்.
ஸ்விங் அண்ட் மிஸ். நல்ல ஒரு பந்து வீச்சு, நல்ல ஒரு வேரியேஷன் bowling. முதல் போல் ஒரு லெக்கற்ற வேரியேஷன். குட் ஷாட். ஸ்லாட்ல இருந்த பந்து வானேர சென்டர் பந்து, சான்ஸ் ஃபார் கேட்ச். கேட்ச் டிராப் அங்க. ஓடி எடுக்கப்பட்ட 2 ஓட்டங்கள். ஒரு பானமாக நாட்டி, சான்ஸ் ஃபார் 6. சோ முதல் பெரிய 6 இந்த இன்னிங்ஸ்ல பதிவு பண்ற பேட்ஸ்மேன் மிமிசல் ராஜ். ஸ்லாட்டில் இருந்த பந்து கரெக்டா அடிச்சாருன்னு சொல்லலாம் ராஜ். எஸ், இத்துடன் இந்த ஓவர் முடிவுக்கு வருகிறது. 5 ஓவர் முடிச்சு, ஸ்கோர் 29, 5 விக்கெட் இழந்து 29 for 5 at the end of 5 overs. கிட்டத்தட்ட பால் டு பால் அப்படின்னு சொல்லலாம். 6 ரன் ரேட்ல நல்ல டேக் அட்டம் விளக்கிறார் இங்க மிமிசல் ராஜ். ஒரு 6 அடிச்ச பேட்ஸ்மேன். 5 விக்கெட்டுக்கு அப்புறம் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க ராஜ் அண்ட் கதிர். அந்த இணைய இங்க பிரிச்சு கொடுத்திருக்காரு இங்க பழனி. வெல் போல், நல்ல கேட்ச். லோகோ பிஹைண்ட் தி ஸ்டம்ப்ஸ்ல இருந்து 6வது விக்கெட் இழக்கிறாங்க திருப்பத்தூர் ஏசிசி பாட்சா. அதை தொடர்ந்து ரபாடா கிக் ஸ்டார்ட். ரபாடா சமாஸ் கான் வந்துட்டு இருக்காரு உள்ள. ஸ்லோயர் 1 அரக்குழி பந்து கவர் ரீஜியன்ல பல்லார்னூர் பால் கண்ட்ரோல் வந்தார் ஃபீல்டர். ஓடி எடுக்கப்பட்ட 2 ஓட்டங்கள். ஹைட் போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போல. காட் பிஹைண்ட் அப்படின்ற முறையில ஆட்டம் விளைக்கிறார் இங்க ரபாடா. 7வது விக்கெட் யூஸ் பண்றாங்க. லோகோ அவருக்கான 2வது ஓவர், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி ஓவர். ஒரு எக்கனாமிக்கல் பவுலரா இருந்திருக்காரு மாமங்கல் மணிக்காக. ஒரு லெக் கட்டர், டாப் ஏஜ், சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருந்து. நீ பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஆவாங்க. பெரிய ஷாட்டுக்கான ட்ரை. ரொம்ப நேரம் கழிச்சு கானா கதிர் ஸ்ட்ரைக்ல வந்திருக்காரு நினைக்கிறேன். நல்ல ஒரு ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட். ஓடி எடுக்கப்பட்ட 2 ஓட்டங்கள். ஃபுல் பேஸ்ல ஒரு ஃபுல் டாஸ் ஸ்ட்ரைட் அவே. நோ பால் கொடுத்திருக்காங்க இங்க லெக் அம்பையர். மீண்டும் ஓடி எடுக்கப்பட்ட 2 ஓட்டங்கள். 2. ரிவ்யூவா? ஸ்விங் அண்ட் மிஸ் ஒரு டாட் பால் டு எண்ட் திஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். மொத்தமா திருப்பத்தூர் ஏசிசி பாட்சா 42 ஓட்டங்கள்ல நிறைவு செய்றாங்க. என்னாச்சு? ரிவ்யூவா? எதுக்கு? வைடுக்கா? ஓகே. ஸ்விங் அண்ட் மிஸ் ஸ்டார்ட்ஸ் வித் டாட் பால். நல்ல ஒரு வேகம், நியூ பால்ல நல்ல ஒரு பேஸ் ஜெனரேட் பண்ணி கொடுத்திருக்காருங்க சதீஷ். வெல் பிளேட். இங்க ஆஃப் ஸ்டம்ப்ஸ் திசையில ஒரு 4 தெரிஞ்சிட்டு போயிருக்கு. எஸ், எக்ஸ்ட்ரா கவர்ஸ் ரீஜியன்ல இங்க ஒரு 4. அகைன் ஒரு பெரிய ஸ்விங். நல்லா நிறுத்தி பேஸ் போடுறாரு இங்க சதீஷ். நல்ல பவுன்ஸ்மே ஜெனரேட் ஆகுது. ஸ்விட்சுக்கான ஒரு முயற்சி. அகைன் ஒரு டாட் பால். 5 consecutive டாட் பால்ஸ்ங்க இங்க. ஒரு ஓவர் முடிவுல அணியின் எண்ணிக்கை 4. விக்கெட் எதுவும் இழப்பின்றி. டாட் பால் ஸ்டார்ட். நல்ல யாக்கர், நல்ல ஸ்டார்ட்டுங்க. எஸ், நல்ல ஷாட். யாக்கர் தாங்க ட்ரை பண்ணாரு, பட் ஜஸ்ட் மிஸ்ஸிங் த லென்த் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய 6. ஒரு ஓவர் பிச் டெலிவரி. மாலைடு கார்த்திக் ஒரு தரமான ஷாட் இங்க பதிவு பண்ணிருக்காரு. சோ ஸ்லாட்ல இருந்தது அப்படின்னா கண்டிப்பா
பெரிய ஷாட்ஸ் போயிடுவாரு. அதுதான் இங்க பண்ணிருக்காரு. Well played. It's a boundary. It's over pitch delivery again. நேரா பேட்டுக்கு போட்ட மாதிரி இருந்தது. அவருமே அந்த பிச் ஆஃப் த பாலுக்கு தான் ரெடியா இருக்கு. பிச் ஆஃப் த பால் நேரா அவரோட ஃப்ரண்ட் லெக்லயே இருக்கு. Well played. No ball காண ஒரு கால். Yes it is. No ball plus boundary. So crease no நினைக்கிறேன். கிரீஸ் நோயின் காரணமாக ஒரு ஃப்ரீ ஹிட் கிடைக்கும். So last ball of this over. Free hit delivery. Shot. Utilize பண்ணிருக்காரு அந்த free hit delivery. Yes, once again ஒரு 6 பதிவு பண்ணிருக்காரு. ரொம்ப 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 எக்ஸ்பென்சிவான ஒரு ஓவருங்க. 24 ரன்கள் போயிருக்கு இந்த ஒரு ஓவர்ல மட்டுமே. நல்ல ஷாட் இங்க மடிக்கு அடிச்சிருக்காரு புல் ஷாட். எஸ் நல்ல ஷாட் இங்க gone for a boundary. bowler name first சதீஷா. ஓகே ஓகே எக்ஸ்பென்சிவா தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்னும் மீதமுள்ள 29 பந்துகள்ல 11 ஓட்டங்கள் தேவை. அவுட் சைட் ஆப்ஷன்ஸ்ல இங்க ஒரு டாட் பால். அகைன் வைட் யாக்கர். நல்ல லைனுங்க. வெல் பிளேட் இங்க ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல. பவுண்டரி கேப்பை பிக் பண்ணி இங்க பிளேஸ் பண்ணிருக்காருங்க. நல்ல ஒரு டிரைவ் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். ஃபீல்டர்ஸ நல்ல கேப்பை பிக் பண்ணி அழகான ஒரு பிளேஸ்மெண்ட். லாஸ்ட் மினிட்ல தடுக்க. ஷாட் வெல் பிளேட் gone a distance. So 6 இத்துடன் இந்த போட்டியானது முடிவடைகிறது. இப்போட்டியில் ஏசிசி மரமங்கலம் அணியினர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. வெற்றி பெற்ற மற்றும் வெற்றி வாய்ப்பை இழந்த இரு அணியினர்களுக்கும் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம்.